ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கார்டன் டூர் பார்க்கலாம். கார்டன் டூரில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து செடிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் தண்ணி கொடுக்குறேங்க. லிக்விட் தண்ணி கொடுத்துட்டே உங்களுக்கு வந்து கார்டனை காட்டுறோங்க. ER கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்னென்ன லிக்விட் தண்ணி என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வர்றவங்களுக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேங்க. ஏன்னா அவங்க கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க, லிக்விட் தண்ணினா என்ன, அதில் என்னென்ன போடுறீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. அப்புறம் மண்ணுக்கு என்ன உரம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க. புதுசாக வரவங்களுக்கு இன்னொரு டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேங்க. இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தோல், வெங்காய சரகு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கைப்பிடி, பூண்டு சரகு ஒரு பெரிய கைப்பிடி, அதுக்கப்புறம் அரிசி கழுவுற தண்ணி, அரிசி மாவு புளிச்ச மாவு தண்ணி, சாதம் வடிக்கிற கஞ்சி தாங்க மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கழுவுற தண்ணி, சிக்கன் கழுவுற தண்ணி, மட்டன் கழுவுற தண்ணி, புளிச்ச மோர், தயிர், இதெல்லாம் போட்டு நல்லா புளிக்க வச்சுருங்க. ஒரு 15 நாளைக்கு நல்லா புளிக்கட்டுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாங்க. தக்காளி பழம் நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, அதில் இருக்கிற விதை வந்து உங்களுக்கு அப்படியே நம்ம ஊற்றும் போது முளைச்சிருங்க செடியிலே. அழகாக தக்காளி பழத்தையும் நான் போட்டு விட்ருவேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நான் ஊற்றுறேங்க. இது மட்டும்தாங்க இப்போ இந்த செடிங்களுக்கு நான் வந்து பயன்படுத்துகிற உரம். லிக்விட் தண்ணி உரம்னு என்ன உரம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு எருவுங்க. இங்கே பாருங்க, ஆட்டு எருவுங்க. இப்போ எல்லா செடிங்களுக்கும் ஆட்டு எருவு போட்டதுனால உங்களுக்கு வந்து ஆட்டு எருவு மேலே இருக்குது பாருங்க. ஆட்டு எருவு தான் கொடுக்குறேங்க. கமெண்ட் கேட்டவங்களுக்கு இந்த பதிவுங்க. தண்ணி நல்லா இப்படி புளிச்சிச்சுன்னா பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க தண்ணி. அதாவது அந்த சாதம் வடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்குதுங்க. நல்லா திக்னஸாக இருந்தால் நம்மளுக்கு வந்து அது நல்லா புளிச்சிருக்குது அப்படின்னு அர்த்தங்க. இந்த மாதிரி ஒரு 10 லிட்டரு பாத்திரத்துக்கு ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா போதுங்க. இந்த மாதிரி நம்ம செடிங்களை பராமரிக்கும் போது நம்மளுக்கு வந்து செடிங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ எடுக்குதுங்க. கத்திரி செடிக்கு மெயினாக நான் ஊற்றுறது இது ஒன்று தாங்க. ஏன்னா கத்திரி செடிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காய் எடுக்கிறதுக்கு இதுதாங்க உதவி பண்ணதுக்கு பாருங்க. நிறைய பிஞ்சு இருக்கு பாருங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு அறுவடை வீடியோக்கு ரெடி ஆகிடுங்க. இதெல்லாம் பாருங்க எப்படி தொங்குது பாருங்க. பாருங்க நீலகுண்டு கத்திரிக்காய். தண்ணீர் அப்புறம் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே செடிங்களை காட்டுறோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய். வாங்க இப்போ நான் செடிக்கு எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத பாருங்க. இப்போ நல்லா கலைக்கிறணுங்க. இந்த 10 லிட்டரோட தண்ணியில் நல்லா இப்படி கலக்கிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு செடிக்கு 1 லிட்டர் அளவாக கொடுங்க. போதும். ஒரு செடிக்கு ஒவ்வொரு லிட்டருங்க. இந்த மாதிரி தாங்க நான் வந்து கத்திரி செடியை மெயின்டைன் பண்ணுறோம். தண்ணியில் பார்த்தா புழுகு இருக்குதான்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் கொடுப்பீங்க. பாருங்கள் எந்த புழுகுமே இதில் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம டெய்லியும் வந்து கலக்கி விடணுங்க. டெய்லி கலக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு புழுகு வைக்காதுங்க. அந்த மாதிரி வந்து புழுகு எந்த இது வரைக்கும் வச்சது இல்லைங்க. இருந்தால் நான் காட்டிடுவேன். வாங்க இப்போ செடிங்களை பார்க்கலாம். நான் பராமரிக்கிறது எப்படின்றத உங்களுக்கு காமிச்சிட்டுங்க விட்டுட்டுங்க. தக்காளி பழம் பாருங்கள் எப்படி சூப்பராக பழுத்துருக்கு. இங்கே பாருங்க வெடிச்சு போயிடுச்சுங்க. நல்லா வெடிச்சே போயிடுச்சுங்க பாருங்கள் பழம். சூப்பரான இதுங்க. கத்திரி செடி பாருங்கள் நல்லா வளர்ந்துக்குச்சுங்க. பாருங்க நாற்று நட்டது பாருங்கள் இப்போ எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்கள். நாற்றுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாற்றுமே இப்போ சூப்பராக வளர்ந்து வருதுங்க. பச்சை மிளகா செடியும் பாருங்கள் நிறைய பூ எடுக்குதுங்க. இப்போ நம்ம எல்லாம் பழுத்துன்னு கட் பண்ணி விட்டுட்டோங்க. கட் பண்ண பின்னாடி நல்லா தளைஞ்சி இப்போ ஆட்டு எருவு போட்ட பின்னாடி உங்களுக்கு நிறைய மொட்டை எடுத்துருக்குதுங்க. அவரைக்காயும் பாருங்கள் புதுசாக நிறைய காய்ங்க. இப்போ கொடிங்க தாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. சொரக்காய் பிஞ்சு பாருங்கள் பெருசாகிடுச்சு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது குண்டு சொரக்காங்க. இங்கே கூட இருக்குது பாருங்கள். லிக்விட் தண்ணி நம்ம கொடுத்தோம்னா நல்லா பிஞ்சு எடுக்குதுங்க. ஆட்டு எருவு போட்ட பின்னாடி இந்த பிஞ்செல்லாம் வந்ததுங்க பாருங்க. விதைக்கி விட்ட காய் எவ்வளோ சூப்பராக தொங்குது பாருங்க. நெய்மிளகாய் பழம் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க. எவ்வளோ அழகாக பழுத்துருக்கு பாருங்க.
எவ்வளோ பெரிய பழம் பாருங்க நெய் மிளகாய். இது ஆனால் உண்மையிலேயே பார்க்க அழகா இருக்குதுங்க காய். அதாவது அந்த காயா இருக்கட்டும், அந்த இலையா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. அதாவது நம்ம வந்து குரோட்டன் செடி வச்சு அழகுக்கு வளர்ப்போம். அந்த மாதிரி நான் வந்து இந்த மூக்குத்தி அவரை, நெய் மிளகாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அழகு செடியாக வளர்த்துறேங்க. அப்படிதான் சொல்லிக்கணும். ஏன்னா எனக்கு வந்து இதெல்லாம் ரசிக்கிறது அவ்வளோ ஒரு பிடிச்சிருக்குதுங்க. இந்த பூவெல்லாம் அவ்வளோ ஒரு அழகா இருக்குதுங்க பார்க்க. பாருங்க பச்சை அவரை எப்படி கொத்தா காய் வச்சுட்டு இருக்குது பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து அறுவடை வீடியோ உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கு வருங்க. ஏன்னா நான் சனிக்கிழமை நாளைக்கு அறுவடை வீடியோ பண்ணி வச்சுட்டேங்க, ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதாவது நேத்தே வந்து அறுவடை பண்ணிட்டேங்க. வாரத்துக்கு 2 அறுவடை கட்டாயம் வந்துடுதுங்க நம்மளுடைய கார்டனில். அவ்வளோ காய் வச்சிருதுங்க. பாருங்க மூக்குத்தி அவரை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அறுவடைக்கு. கலர் பாருங்க என்னம்மா கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ரெட் பிங்க்குங்க. அதாவது மூக்குத்தி அவரை வந்து ரெட் கலருங்க. நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. பாருங்க டமேட்டோ அவரை பாருங்க. நல்லா இப்போ கொத்து கொத்தா காய வச்சுங்க. நல்லா இப்போ ஒரு கம்பி கொடுத்து பாருங்க, கம்பி கொடுத்து நல்லா நூல் கட்டி வச்சிருக்கிறேங்க. இப்போ எவ்வளோ பேர் செடியாக மாறி இருக்குது பாருங்க. ஆட்டேரு கொடுத்த பின்னாடி உங்களுக்கு இவ்வளோ growth ஆயிருக்குது பாருங்க. நம்ம எந்த உரமும் கொடுக்க தேவையில்லைங்க. அது ஒன்று மட்டும் கொடுத்தோம்னாவே நல்லா வளர்ந்துருதுங்க. அது ஒன்று கொடுத்து லிக்விட் தண்ணி ஊற்றினோம்னாவே சூப்பராக வளர்ந்துருதுங்க செடி. பாருங்க காய் எப்படி வச்சிருக்குது பாருங்க. இது இவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குதுங்க. இது இவ்வளோ பெருசாக ஆகுமா அப்படின்றத நான் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இதெல்லாம் எனக்கு ஒரு புதிய அனுபவங்க. அதாவது காய்களை பார்க்கறதே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க. பாருங்க மூக்குத்தி அவரையும் சிறகு அவரையும் அப்படியே கொடி பின்னிட்டு இருக்குதுங்க. செடிங்க நல்லா இருக்குதுங்க. அதாவது இலைப்பேன் மட்டும்தாங்க வருது. அதுவுமே நான் வந்து பார்த்து பார்த்து இந்த மாதிரி சட்டைக்கு சட்டை பார்ப்பேங்க. அதில் பார்த்தோன்னா இப்படி நசுக்கி விட்டுருவேங்க. அந்த மாதிரி இதாங்க பண்ணிட்டு வரேன். அதுக்கெல்லாம் எந்த ஒரு பூச்சி விரட்டியும் அடிக்கிறது கிடையாதுங்க. பாருங்க இதில் கூட பாருங்க இலைப்பேன் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அதை பாருங்க, இப்போ இந்த அடியில் இருக்குது பாருங்க. அது இப்படி லைட்டாக இப்படி பூவுக்கு அடிப்படாத கீழே சேதாரம் ஆகாத இப்படி லைட்டாக இப்படி பண்ணிங்கனாவே அது உதிர்ந்துருங்க பேனு. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடுங்க. ஏன்னா அந்த பூ இடுக்கில் தாங்க வரும் காய். பாருங்க நல்லா காய் பாருங்க கொத்து கொத்தாக வச்சிருக்கு. சிறகா வர பாருங்க கொத்தா பூ எப்படி வச்சிருக்குது பாருங்க. இங்கே பாருங்க எல்லாமே நல்லா கொத்து கொத்தா பூ எடுக்குதுங்க. இப்போ சிறகா வர பாருங்க. இதில் கூட பாருங்க அடியில் பாருங்க பேன் இருக்கு. அது என்ன பண்ணு இப்படி இப்படி தடவி இப்படி நசுக்கி விட்டுருமுன்னா அது சரியாக போயிடுங்க. அந்த மாதிரி தாங்க நான் பண்ணுறேன். வேறு எதுவும் பண்ணுறதில்லைங்க இதுக்கு. நம்ம லிக்விட் தண்ணி கொடுத்தோம்னா அந்த பிரச்சனை வரதாங்க செய்யும். லிக்விட் தண்ணியில் பார்த்தீங்கன்னா முட்டை மட்டும் அடித்து போட வேண்டாங்க. முட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு பூச்சி தொல்லை வருதுங்க. முட்டை வந்து பவுட்ரு பாம்பில் அடித்து அந்த லிக்விட் தண்ணியில் கரைச்சி விடுவாங்க ஒரு சிலர். அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மாவு பூச்சி தொல்லை வருதுங்க. அதாவது பேன் மாதிரியே இருக்குங்க அந்த மாவு பூச்சி. பாருங்க கொத்து கொத்தா எப்படி பூ எடுத்துருக்குது பாருங்க. இளஞ்செடி பீக்கங்காய் செடி பாருங்க என்ன அழகாக வளர்ந்து மேலே கொடியே பிடிச்சிருச்சுங்க. பாருங்க இங்கே இருக்குது பாருங்க கொடி பூ வைக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க. 4 பேக்குமே சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்க. இங்கே பாருங்க இங்கே ஒரு பேக் வளர்ந்துட்டு வருது பாருங்க. அதுவுமே வளர்ந்து கொடி பிடிச்சிருச்சுங்க. வாங்க அத்திப்பழம் பறிச்சுக்கலாம். அத்திப்பழம் இல்லாத எப்படி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ நல்ல பழம் டெய்லிக்குமே வருதுங்க. அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி 2 நாளைக்கு ஒரு டைமு அந்த மாதிரி பழுக்குதுங்க. சூப்பரான பழம் பாருங்க. நல்லா இனிப்பாக இருக்குதுங்க இந்த பழம். நல்ல பழங்க. நாங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செர்ரி பழம் ஒன்று இருக்குது, பறிச்சுக்கலாம். பாருங்க நல்ல காய் பாருங்க. நல்லா கொத்து கொத்தா காய் இருக்குதுங்க. அதில் 1 2 பழமும் இருக்குதுங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 2 இப்போ பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதையும் இப்போ பார்க்கணுங்க. முடிஞ்சா நான் ஒரு செவ்வாய்க்கிழமை இன்னொரு டைம் நான் வந்து மீதி இருக்கிற செடியை உங்களுக்கு கார்டன் டூர் காட்டுறேங்க. ஏன்னா இப்போ அந்த
புதுசாக நாற்று நட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இன்னொரு அதை மட்டும் தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேங்க. பாருங்கள் ரெட் அவரை கலர் பாருங்கள், நல்லா ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த பக்கம் வந்து காட்டுறேன் இருங்க. பட்டை அவரைக்கும் ரெட் அவரைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. பீக்கங்காய் கொடி பாருங்கள், அடுத்த 3வது கொடிங்க இது. 4 பேக் சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள். 4 பேக்குமே பீக்கங்காய் கொடி அவ்வளோ அருமையாக வளர்ந்து வருதுங்க. நீட்டு பீக்கங்காய் விதையும் இன்னும் பிடிங்கி நடலைங்க. இன்னும் அது நடும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேங்க. பாருங்கள் இந்த அவரைக்காய்க்கும் இருங்க உங்களுக்கு அந்த அவரையும் காட்டுறேன். இந்த மாதிரி பேன் இருக்குது அப்படின்னீங்கன்னா அது பாருங்கள் இந்த மாதிரி நசுக்கி விட்ருங்க, அவ்வளோதாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் எந்த ஒரு பூச்சி விரட்டியும் அடிக்காதீங்க. அடிச்சிங்கன்னா பூ பூரா உங்களுக்கு கொட்டிடுங்க. அழகாக பூ எடுத்துங்கிறது பூரா உங்களுக்கு கொட்டிடுங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டாங்க. ஒவ்வொரு மருந்து ஒத்துக்கும், ஒவ்வொரு மருந்து ஒத்துக்காதுங்க. பூ கொட்டிடுங்க. சூப்பராக கொடி இருக்குது பாருங்கள். அப்படியே உங்களுக்கு லாங் ஷாட்டில் காட்டுறோம் பாருங்கள். எப்படி பூ பிஞ்சு எடுத்துருக்குது பாருங்கள். பொல்லங்காவும் பாருங்கள் அழகாக பிஞ்சுங்கெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க. இங்கே 2 பொல்லங்காய் தொங்குதுங்க. இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா விதைக்கெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டுங்க. விட்டு விட்டு கட் பண்ணிக்கிறதுங்க. இப்போ நிறைய விதைக்கு வந்து இப்போ சேகரிக்கிறோங்க. ஏன்னா நம்ம நல்லா முளைப்புத்திறன் நம்ம பழுத்து எடுக்கும்போது நல்ல முளைப்புத்திறன் நல்லா இருக்குங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளலாங்க. நம்பர் கொடுத்துருக்கேன், பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். எல்லா நாட்டு வகை காயுமே இருக்குதுங்க. உங்களுடைய பசங்க வந்து கோடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, என்னுடைய பெரிய பையன் கோடிங் சொல்லி கொடுக்குற சேனல் வச்சுருக்காங்க. பைத்தான் சொல்லி கொடுக்குறாரு. சேனலுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த பசங்களுக்கு வந்து அந்த கோடிங்கு அவ்வளோ யூஸ்ஃபுல் ஆகுதுங்க. இப்போ அந்த மாதிரி உங்களுடைய பசங்களுக்கு கோடிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பேசிக்லேருந்தே அவன் சொல்லி கொடுத்துருக்காங்க. பையன் அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க, பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கான். அதனால பார்த்தீங்கன்னா சூப்பராக கற்றுக்கலாங்க. பசங்களுடைய நாலேஜ் நம்ம வளர்த்த தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பசங்க நாலேஜ் நல்லா வளரணுங்க. அப்போ தான் அடுத்த தலைமுறை வந்து நல்லா வந்து சூப்பராக இருக்கும்னு நான் நம்புவேங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருங்க, பாருங்கள். கத்தி நாற்று லைப்ரரியா தக்காளி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒரு டூர் காட்டுறோம். வெள்ளிக்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.